இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாயே, என் குழந்தைக்கு மறந்து போன பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வரணும். என்னை எப்பவும் போல துர்கானும் சூர்யாவா அப்பானும் உலகறிய சொல்லணும். என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைக்கணும் தாயே. வணக்கம் மேடம். வணக்கம். யார் நீங்க? நான் உங்களுடைய வெல்விஷர் மேடம். வெல்விஷரா? நீங்க யாருன்னே தெரியல. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல. ஆனா வெல்விஷர்னு சொல்றீங்க. என்ன வீட்ல தனியா இருக்கிறவங்க கிட்ட நைஸா பேசி திருடிட்டு போற கும்பல சேர்ந்தவங்களா நீங்க? நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறத கரெக்டா சொல்றானே. ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல மேடம். போர்வையை எடுத்து பாருங்க மேடம், பாருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? இப்பவாவது நீங்க என்ன நம்புறீங்களா? ஐயோ, அந்த குழந்தைய துர்கா எந்த கோவில வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்கா? கோவில் எல்லாம் இல்ல மேடம், சித்தரோட குடில்ல. அது கோவிலுக்கு பின்னாடி இருக்குது. சரி, என் கூட வரீங்களா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது மேடம். நான் தகவல் சொல்றதுக்காக வந்தேன், சொல்லிட்டேன். இனிமே நீங்க பாத்துங்க, அது உங்க பாடு. சொல்லுங்க. என்னங்க, நம்ம குழந்தைய காணோம். குழந்தைய காணுமா? குழந்தை மனசை மாத்துறதுக்காக அந்த துர்கா குழந்தைய கடத்திட்டு போய் சித்தர் குடில வச்சு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ? நீங்க உடனே கிளம்பி அம்மன் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற சித்தர் குடிலுக்கு வாங்க. நான் உடனே கிளம்புறேன். சரி, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஓகே மேடம். ஐயோ, எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே இந்த சுட்டக்கா. நமக்கு எது தேவையோ அது கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இல்லையே, இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு தெரியலையே. ஐயோ, காணுமே. இன்னைக்கு என்ன தொங்க விட போகுது. நாய் பொம்மை எல்லாம் இருக்குது, குரங்கு பொம்மையை காணுமே. என்னது செடி கொடி எல்லாம் வருது. ஐயோ, எங்கே தேடுவேன் நான் குரங்கு பொம்மையை, எங்கே தேடுவேன்? நெருங்கையோட போனா கொண்டுடுமே. என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்னாச்சு சங்கர் பாண்டி? வீட்டுக்குள்ள போயிட்டியா? சிஸ்டர், நான் தந்திரமா பேசி அந்த கங்காவை சித்தர் குடிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சிஸ்டர். நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் வைரம் இருக்கிற அந்த குரங்கு பொம்மைய தூக்கு. சிஸ்டர், வீடு பூரா செல்லடா போட்டு சலிச்சு பார்த்துட்டேன் சிஸ்டர். அந்த குரங்கு பொம்மைய காணும் சிஸ்டர். அத சொல்லலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ணேன் சிஸ்டர். அடச்சி முட்டாள், நல்லா தேடி பாரு. வீட்ல இருக்கிற பொம்மை எங்க போகும்? ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு எங்களையும் ஏமாத்திட்ட. இல்ல அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சிகிச்சை முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, முதல்ல நிறுத்துங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வைத்தியம் முடிஞ்சிரும்.
முடியாது. ஏதோ மந்திரம் செஞ்சு என் குழந்தை மனச மாத்த பாக்குற. என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க சதி பண்ற. இது பாருங்க, இது மந்திரமும் இல்ல சதியும் இல்ல. தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போனதுனால மூலிகை சிகிச்சை தந்து பழைய நினைவுகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, இது உங்க குழந்தையே இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் எப்படி நீங்க சிகிச்சை பண்ணுவீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிகிச்சை முடிஞ்சதும் யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சிடும். எங்க குழந்தைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீதான் எங்க குழந்தைய உன்னோட குழந்தைய மாத்த இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. அதுக்காக தான் நர்ஸ் வேஷம் போட்டு என் வீட்டுக்கு வந்தியா? கங்கா, துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. புரியுது. என்ன இப்படி பாக்குறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நீயும் உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்ட. ஆனா எதுவுமே முடியாம போச்சு. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதாங்க. உங்களை காப்பாத்தணும்னு நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோத்து போச்சு. அம்மா தாயே, என் மகளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும். என் குழந்தை எங்க கூட வந்து சேரணும். அத நீ மனசு வச்சாதான் நடக்கும். உலகத்துக்கே தாயானவ நீ. இந்த தாயோட வேதனை உனக்கு புரியலையா? நாளைக்கு என் குழந்தைய கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுவாங்க. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு பழைய நினைவுகளை திருப்பி கொடு. என் குழந்தைய என் கூட சேர்த்து வை. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.